சிவாய திருச்சிற்றம்பலம். நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நான் விஜயும் நம சிவாயவே ஞானமும் கல்வியும். சிவாய திருச்சிற்றம்பலம். அடியேன் திருவேட்டக்குடி சிவபெருமாள். சிவா சிவான்னு கூப்பிடுவாங்க. என்னோட தந்தையார் பேர் பார்த்தீங்கன்னா பரமசிவம் பிள்ளை. அவரோட ஞானத்தால் தான் எனக்கு என்னவோ தெரியல, இந்த அளவுக்குலாம் ஒரு தெய்வீகப்பட்டு ஆன்மீகப்பட்டுலாம் வந்ததான்னு தெரியல. எங்கள் அப்பா வந்து ஒரு சிறந்த முருக பக்தர். எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மடம் மாதிரி வச்சு வழிபட்டுட்டு இருப்பார். பங்குனி உத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா திருப்புகழ்லாம் அற்புதமாக பாடுவார். எங்கள் அப்பாவோட திருப்புகழ் கேட்குறதுக்கு எனக்கே இன்னும் ஆசையாக இருக்குது. என்னமோ தெரியல, அந்த காலங்கள்லாம் கொடுக்காம இறைவன் சீக்கிரம் கூப்பிட்டுட்டார். அதோட பற்றுதலோ அதோட ஈர்ப்போ என்னமோ தெரியல, இன்றைக்கி நான் பெரும்படியாக இல்லைனாலும் ஏதோ ஓரளவு திருவாசகம், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம் எல்லாமே இறைவன் அருளால் ஏதோ கைகூடி ஏதோ என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என உணரப்பெற்றேன் பட்டினத்தார் அடிகளுக்கு ஏற்ப இவ்வூரில் ஒரு சிவனடியாராக என்னால் முடிஞ்ச சிறு சிறு தொண்டு உழவார பண்ணிக்கலாம். நான் அதிகமாக செய்கிறது இல்லைங்க. தேவாரம் ஓரளவு பாடுவேன். வந்தோமா ஆலயத்தை நோக்கி ஒரு பாட்டை பாடணுமா, சுற்றி சுவாமி வழிபட்டோமா, அதோட சிவ காரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அடியேன் சொந்தமாக ஒரு வருஷக்குடியில் ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேங்க. கடை வச்சு என்னோடய பணி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு இடையில தான் இந்த இறைப்பணியும் ஓடிட்டு இருக்குதுங்க. காட்டுமே நன்னெறி காட்டுமே. வணக்கம். இப்பொழுது நாம் காணவிருக்கும் இக்காணொளியில் காரைக்கால் மாவட்டத்தின் எல்லையில் அமைய பெற்றுள்ள வரலாற்று சிறப்பு மிக்க திருவட்டக்குடி சிவபெருமான் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்மீக பெருமைகள் பல வாய்ந்த இத்திருத்தலத்தின் ஸ்தல வரலாற்றையும் அதன் பின்னணியையும் மிக ஆழமாக இந்த தொகுப்பில் காண்போம். இவ்வாலயம் திருவேட்டக்குடி, திருவேட்டைக்குடி என அழைக்கப்படும் ஒரு அற்புதமான சிவாலயம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். காவிரி தென்கரையின் 66வது திருத்தலம். இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் பெருமான் 3ஆம் திருமுறையில் வண்டு இறைக்கும் மலர் கொன்றை என அற்புதமான பதிகம் பாடி இவ்வூர் பெருமானை வாழ்த்தி பாடியுள்ளார். இப்போது அந்த பாடலின் முதல் பாடல். சிவாய திருச்சிற்றம்பலம். வண்டிறைக்கும் மலர் கொன்றை வண்டிறைக்கும் மலர் கொன்றை விரிசடை மேல் வரியரபோ. வண்டிறைக்கும் மலர் கொன்றை விரிசடை மேல் வரியரபோ. கண்டிறைக்கும் பிறை செல்நீ கண்டிறைக்கும் பிறை செல்நீ காபாலி கணை கழல்கள் காபாலி கணை கழல்கள் தொண்டிரைத்து தொழுதிரைஞ்ச தொண்டிரைத்து தொழுதிரைஞ்ச துளங்கொள்ளி நீர் சுடர்பவழும் துளங்கொள்ளி நீர் சுடர்பவழும் தென்டிரைகள் குணம் தெரியும் தென்டிரைகள் குணம் தெரியும் திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே என அற்புதமான பதிகத்தை ஞானசம்பந்தர் பெருமான் பஞ்சம பண்ணிலே நமக்கு அற்புதமாக இவ்வூரில் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாது திருநாவுக்கரசர் பெருமான் ஊர் தொகையில் நற்கொடி மேல் விடையுயர்ந்த நம்பன் செம்பன்குடி நல்ல குடி நளி நாட்டியாத்தான் குடி நற்கொடி மேல் விடை உயர்ந்த நம்பன் செம்பன்குடி நல்ல குடி நளி நாட்டியாத்தான் குடி நளி நாட்டியாத்தான் குடி கற்குடி தென்கலக்குடி செங்காட்டங்குடி கற்குடி
தென்கலங்குடி செங்காட்டங்குடி கரும் திட்டைக்குடி கடையக்குடி காணுங்கள் கடையக்குடி காணுங்கள் விற்குடி வேள்விக்குடி நல் வேட்டைக்குடி விற்குடி வேள்விக்குடி நல் வேட்டைக்குடி நல் வேட்டைக்குடி வேட்டைக்குடி வேதிக்குடி மாணிக்குடி விடைவாய்க்குடி புற்குடி மாகுடி தேவன்குடி நீலக்குடி புதுக்குடியும் போற்ற புதுக்குடியும் போற்ற இடர்போகும் அன்றே நல் வேட்டை குடியும் போற்ற இடர் போகும் அன்றே இடர் போகும் அன்றே பொற்குடி மாகுடி தேவன்குடி நீலக்குடி புதுக்குடியும் போற்ற இடர் போகும் அன்றே அன்றே என அற்புதமான பதிகத்தை திருநாவுக்கரசர் பெருமான் திருத்தாண்டகத்திலே 6ஆம் திருமுறையிலே இவ்வாலயத்தை நினைத்து பாடியுள்ளார். அது மட்டுமல்லாது ஐயடிகள் காடவர்கோன் மகாராஜா இவ்வாலயத்தில் சிறப்பான முறையில் திருப்பணி செய்துள்ளார். அருகாமையில் உள்ள பூவனம் என்னும் பூவத்தில் நந்தவனத்தில் பூக்களை பிரித்து கொண்டாந்து இங்கே உள்ள புன்னைவனநாத பெருமானுக்கு தினந்தோறும் பூவை போட்டு அர்ச்சித்து இங்குள்ள பெருமானை பெருவாழ்வு பெற்று வழிபட்டு சென்றார். அது மட்டுமல்லாது ஞானசம்பந்தர் பெருமான் வரும்போது ஞானசம்பந்தர் பெருமானோடு ஒரு படைபலமே வரும். சிவாய திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்தர் வர்றாருன்னா ஞானசம்பந்தர் பெருமான் கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மற்றும் அவரை பல்லாக்கள் சுமந்து வருவர். அவரோட இசையை கேட்டு ரசிப்பவர். அவர் தாய் தந்தையார் வழி தாயார் தந்தையார் என பெரும் கூட்டமே வரும். அப்படிப்பட்ட பெரும் கூட்டங்கள் இவ்வாலயத்தில் பல நாட்கள் தங்கி இருந்து முன்னோர் சிலர் சொல்வர், இங்கே இவ்வாலயத்தில் ஞானசம்பந்தர் பெருமான் வரவில்லை, கடலோடு சென்று விட்டார் என்று. அப்படியல்ல, இவ்வாலயத்தில் தங்கி இருந்து சிவபெருமானை நினைத்து பூஜைகள் செய்து பாடல் பாடி அற்புதமாக வழிபட்டு சென்றார். இவ்வூரில் தரிசித்த பின்புதான் தருமபுரம் குறுகினார் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அற்புதமாக சொல்வார். சிவாய திருச்சிற்றம்பலம். அடியவர்கள் களி சிறப்ப திருவேட்டகுடி பணிந்து தங்கி களைவாய் போக்கி அடியவர்கள் களி சிறப்பு திருவேட்டகுடி பணிந்து தங்கி களைவாய் போக்கி கடிகமழு மலர்பழன கடனினாட்டகன் பதிகள் கலந்து நீங்கி கடனினாட்டகன் பதிகள் கலந்து நீங்கி கடிகமழு மலர்பழன கடனினாட்டகன் பதிகள் கலந்து நீங்கி கொடிமதில் சூழ் தருமபுரம் குறுகினார் கொடிமதில் சூழ் தருமபுரம் குறுகினார் தருமபுரம் குறுகினார் குண்டர் சாக்கியதம் கொள்கை பழுதன்றே குண்டர் சாக்கியதம் கொள்கை பழுதென்றே மொழிந்துய்யோ நெறிகாட்டும் பவழவாயரு நெறிகாட்டும் பவழவாயரு என்று சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் தங்கியிருந்ததை அற்புதமாக இவ்வாலயத்தில் எடுத்து கூறியுள்ளார் பெரிய புராணத்தில். சிவாய திருச்சிற்றம்பலம். அது மட்டுமல்லாது இவ்வூரின் தனி சிறப்பு என்னவென்றால் சிவபெருமானின் திருமேனி திருவேட்டக்குடியார் வேடுவனாய் குடிகொண்டதால் திருவேட்டைக்குடியார்னு ஒன்று பேர். சுந்தரேஸ்வரர்னு ஒரு அழகான பெயர். திருமேனி அழகர்னு சமஸ்கிருதத்தில் சுந்தரேஸ்வரம்னா சுந்தரம்னா அழகுன்னு சொல்லுவாங்க. அதனால் தமிழில் திருமேனி அழகர். சுவாமியோட விக்கிரகம் இவர் உற்சவரை பார்த்தீங்கன்னா வேடுவமூர்த்தி. அந்த வேடுவமூர்த்தி ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர். அவர் எப்படி வந்தார்னா, இந்த பாரத போர்னா பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் நடந்தது. அந்த பாரத போரில் கர்ணனை வெல்லணும், அந்த கௌரவர்களை வெல்லணும்னா இந்த பாசுபத அஸ்திரம்ங்கிறது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார், கண்ணா உன்னால் மட்டும்தான் முடியும், அந்த பாசுபத அஸ்திரத்தை பெறணும். அந்த பாசுபத அஸ்திரம் பெறணும்னா நீ சிவபெருமானை நோக்கி கடும் தவம் பண்ணணும். அந்த அஸ்திரம் கொடுக்க ஒரே அதிபதி யாருன்னா நம்ம பெருமான் சிவபெருமான் தான். அதுக்காக நீ கடும் தவம் செய்து அந்த பாசுபத அஸ்திரத்தை நீ வாங்கிடணும்
அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அர்ஜுனனும் ஆணைக்கு இணங்க சிவபெருமானை நோக்கி வெள்ளிமலை என்னும் ஒரு மலையை தேர்ந்தெடுத்து கடும் தவம் புரிகிறார். கடும் தவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த 1 மாதம் 2 மாதம் அப்படிலாம் இல்லை, பல ஆண்டுகள் ஜடாமுடி புற்றிடம் கொண்டார் போல் அவர் உட்கார்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சமமானதில் உட்கார்ந்த பிறகு பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் பார்த்திங்கன்னா புத்துலாம் மூடி பெரும்பெரும் மரங்கள்லாம் வளர்ந்து அருவியெல்லாம் உருவாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்ததாம்மா. அப்போது இவரோட கடுமையான வரங்களை மெச்சு சிவபெருமான் வரம் கொடுத்துருவாரோ அப்படின்ட்டு ஒரு அசுரன், அவன் தான் மூகன் என்ற அசுரன் என்ன பண்ணனா அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு முடிவு பண்ணான். இதுக்கப்புறம் விட்டா சரியாக வராது, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிருவான்னு பார்த்தேன், கலைய மாட்டான், இவன் தவம் கலையாது போல், இதை நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த மூகாசுரன் ஒரு பன்றி ரூபமாக வந்து நேராக அர்ஜுனன் தவம் பண்ணுற இடத்துல முட்டி அந்த தூக்கி எறிகிறான். அந்த குன்று மாதிரி இருக்கிற அந்த சேற்று புழுதிகளை குத்தி பேத்து எறிகிறான். அர்ஜுனன் கீழே விழுகிறார். கீழே விழுந்தவுடனே நிலை மறந்த தியானங்கள் மறந்தன. அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஒரு கயிறை கொண்டு போய் மேலே கொண்டு போய் விடுறோமோ, விட்டுட்டோம்னா அடுத்த நிமிஷம் கீழே வந்துடும் பார்த்தீங்களா, அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அந்த உச்சிக்கு போகக்கூடிய நேரத்தில் திடீர்னு கலைஞ்ச உடனே எல்லாமே கீழே வந்துச்சு. திருப்பி அந்த விட்ட இடத்துலேருந்து வர முடியாது, திருப்பி புதுதாக வரணும். அதுபோல் அர்ஜுனன் ரொம்ப கோபமாயிட்டார். ஏடா இத்தனை ஆண்டுகள் தவம் இருந்து எல்லாம் போனது பாழா போயிடுச்சே, இதுமாரி பண்ணிட்டானே அப்படி சொல்லிட்டு. தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு பசி, உறக்கம், ஞானம் இது எல்லாமே இருக்காதுங்க. எந்த சிந்தனையில் இருக்காங்களோ அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அதுபோல் சிவ சிந்தனையில் இருந்தார் அர்ஜுனர். அவருக்கு பசி இல்லை, உறக்கம் இல்லை, எந்த ஒரு இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளாகாமல் ஒரு ஜடம் மாதிரி ஒரு அற்புதமாக தியானத்தில் போயிட்டு இருந்தார். மூகாசுரன் என்ற அசுரன் வந்து அவரோட தவத்தை கலைச்ச உடனேயே சாதாரண மானிட பிறவி, அவருக்கு எல்லாமே கோபம் உண்டு, அன்பு உண்டு, பாசம் உண்டுங்கிற போல் பசியும் உண்டு. அந்த பசிக்கு ஆளானவர் எப்படி பாழாகிட்டான நம்மளன்னு சொல்லிட்டு பெரும் ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி இத்தனை நாளுகளுக்கு திரண்டு இருந்த கஷ்ட தவத்தை வந்து கலைச்சி விட்டானேன்னு சொல்லிட்டு வில்லுக்கே அதிபதியான அர்ஜுனன் தன்னோட அஸ்திரத்தை எடுத்து அந்த பன்றி அடிக்கிறார். பன்றி போய் கொஞ்சம் தூரத்தில் போய் விழுவுது. உழுந்த பன்றியை தூக்க போனால் பன்றிக்கு இன்னொரு அஸ்திரம் அதில் இருக்குது, ஏற்கனவே இன்னொரு அஸ்திரம் இருக்குது அதில். அர்ஜுனன் போய் தூக்க போகும்போது இன்னொரு வேடுவன் ஒருத்தர் வர்றார். வேடுவன் தன்னோட மனைவியோட கை குழந்தையோடு அங்கே வர்றார். வந்து பார்க்குறாங்க, 2 பேருக்கும் வாதம் வருது. இதை நான் அடித்த பண்ணிப்பான்னு வேடுவன் சொல்கிறார். இல்லை நான் அடித்த பண்ணின்னு அர்ஜுனன் சொல்கிறார். 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு கோபங்கள் உண்டாகுது. ஏன்பா, நான் வந்து வேடுவன், நான் குறவன், எனக்கு இதுதான் தொழில். நான் அடித்த அம்பு கழுத்தில் இருக்குது, நீ அடித்தது இடையில் இருக்குது, தொடையில் இருக்குது. தொடையில் அடிபட்டா விழுமா, கழுத்தில் அடிபட்டா விழுமான்னு 2 பேருக்குள்ளே பயங்கரமான தர்க்கங்கள் ஏற்படுது. இல்லை இந்த பன்றி எனக்கு தான் சொந்தம், நான் தான் அடித்தேன்னு சொல்லிட்டு வில்வித்தைக்கே பேர் போனவன் அர்ஜுனன் இருக்கிறது. யாரை வேணாலும் கேட்டுப்பார், நான் தான் அடித்தேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அப்படியே வாய் சண்டையாக இருக்கிறது கை சண்டையாகி மாறுது. அப்பொழுது காண்டிபத்தின் அதிபதியான சிவபெருமானை தன்னோட காண்டிபத்தை எடுத்துட்டு தாக்கிப்படுறார் அர்ஜுனர். 2 பேரும் கட்டி புரண்டுறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, சிவபெருமானோட திருமேனிப்பட்ட ஒரே புண்ணிய பூமி எதுன்னா திருவேட்டைக்குடி. அக்காலத்து மெய்யன்பர்கள் யாரும் இந்த ஊருக்கு வந்து செருப்பு போட்டு வர மாட்டாங்க. அக்காலத்தில் வர்றாங்கன்னா இந்த இந்த ஊருக்கு எல்லைக்கு வெளியிலேயே செருப்பை கட்டி போட்டுட்டு பாதானியை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வருவாங்க. ஏன்னா இங்கே சிவபெருமானோட திருமேனிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பூமி. 2 பேரும் கட்டி பிடிச்சி பிறண்டு சண்டை போடுறாங்க. சிவபெருமானை வந்து காண்டிபத்தில் தாக்கிடுறார். தாக்கின உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் சினம் கொண்டு எட்டி உதைக்கிறார். எட்டி உதைக்கிறாருன்னு சொல்றதை விட பாத தீட்சை, திருவடி தீட்சை சொல்லுவாங்க. உதைக்கிறார். உதஞ்ச அர்ஜுனன் எங்கே போய் விழுந்தாருன்னா திருவேட்களம், நம்ம சிதம்பரத்து பக்கத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்தில் உள்ள சிதம்பரம் திருவேட்களத்தில் போய் விழுகிறார். அர்ஜுனன் விழுந்துட்டு நிலை மறந்து அப்படி யோசித்து பார்க்குறாரு. சாதாரண மானுடன் சாதாரண குறவை வச்சு நம்ம போய் விழுல, இது யாருன்னு தெரியல, இது உதச்சால் சாதாரண ஆள் இருக்க முடியாது சொல்லிட்டு ஞான திருஷ்டியால் பார்க்குறார். பார்க்கும்போது சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். என்ன வேணும்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறார், பாசுபதம் வேணும், அதுமாரி கௌரவர்கள் அழிக்கணும்னா இந்த பாரத போரில் பாண்டவர்கள் மீளணும்னா இந்த கௌரவர்கள் அழிக்கணும். கௌரவர்களில் இதில் பெரிய விஷயம் என்னென்னா 6 இளம் சாவு 100 இளம் சாவுங்கிறவர் தான் கர்ண மகாராஜா. பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 99 பேர். இவர் பாண்டவர் குலத்தில் பிறந்தவர், குந்தி தேவிக்கு மகனாய் பிறந்து கௌரவர் காலத்தில் வளர்க்கப்பட்டார். அதனால் இவர் இடைப்பட்டவர். அவர் அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கண்ணன் வந்து பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த குந்தி தேவி வந்து கடைசியாக வந்து உன் அண்ணன் கூட வந்துன்னு சொல்லும்போதெல்லாம் சொல்லுவாங்க.
5ஓடு 1 6இல் சேர்ந்தால் 6இலும் எனக்கு சாவு நிச்சயம், 99ஓடு 1 சேர்ந்தால் 100இலும் எனக்கு சாவு நிச்சயம். சாவுனுங்கிறது என்னைக்கா இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதை அந்த இதில் வரும், அந்த மகாபாரதத்தில் அந்த இதில் வரும். நிலை மறந்த அர்ஜுனன் வந்து மாரி பார்க்குறார், சுவாமி வந்து காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்த உடனே என்னென்னு கேட்குறாரு. கேட்ட உடனே சுவாமிக்கெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. எதை நோக்கி தவம் பண்ண சொல்கிறாரோ தவம் சொல்ல தூண்டுவதும் அவரே, தவம் செய்ய முழு காரணமாக இருப்பவரும், தவத்தை கலைப்பதற்கான ஒரு காரணமாக இருப்பதும் அவர் ஒரு கருவி. எல்லாரையும் யாருக்கு என்ன நடக்கணும் போகணும் வரணுங்கிறத கரெக்டாக தெரியும். சுவாமி மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், அதுபோல் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன் மார்க்கும் அறியோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறது போல் எல்லாமே சுவாமிக்கு தெரியும். உடனே கேட்டாங்க. கேட்ட உடனே பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார். அங்கே உள்ள கோவிலோட அந்த ஊரோட பேர் வந்து திருவேட்களம். வேட்களம்னா போர் புரிந்த இடம், போர் புரிந்த இடம் சொல்லுவாங்க வேட்களம்னு. அங்கே உள்ள சுவாமியோட திருநாமம் பார்த்தீங்கன்னா பாசுபதேஸ்வரர். பாசுபதம் அங்கே தான் கொடுத்தாங்க. இங்கே வந்து சுவாமி வந்து என்ன பண்ணார்னா, அந்த ஆலயத்தில் வேடுவனாய் வந்து திருவிளையாடல்களை பண்ணி குடிகொண்ட இடம்னால் வெட்டக்குடி. அப்படி ஒரு அற்புதமான ஊர். அர்ஜுனன் பாசுபதம் பெற்று அதுக்கப்புறம் வந்து கௌரவர்களை வென்றார்கள் போனார்கள் வந்து அந்த கதை பெரிய கதை. இந்த ஊரில் ஐயடிகள் காடவர்கோன் மகாராஜா புன்னைவனநாதர்னா இது வந்து திருமேனி அழகர் வந்து பிற்காலத்தில் எடுத்து கட்டப்பட்ட ஒரு ஆலயம். பின்னாடி பார்த்தீங்கன்னா புன்னைவனநாதர். இந்த புன்னை இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே புன்னை மரமாக இருக்கும். புன்னை மரத்துக்கும் நிழலுக்கும் கீழே தான் சுவாமி இருந்திருக்கார். ஞானசம்பந்தர் பெருமானே அந்த புன்னைவனநாதரை பற்றி ஒரு அற்புதமான பாட்டு பாட்டுப்பான். நுரையுளவு கடலோதம் சுரே சங்கம் இடரே போய் நரையுளவு போழிற் புன்னை நரையுளவு போழிற் புன்னை நன்னீழல் கீழமரும் புன்னை நன்னீழல் கீழமரும் இறை பயிலு இராவணன் தன் தலைப்பத்து 20 தோல் திரளழிய அடர்ந்தாரும் திரளழிய அடர்ந்தாரும் திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே திருவேட்ட குடியாரே என இந்த புன்னைவநாத பெருமானை அப்பொழுது அக்காலத்தில் இருந்த சின்ன கோவில் புன்னைவனத்துக்கு கீழே இருந்த அந்த சிவபெருமானுக்கு அவரை போற்றி வணங்கி ஞானசம்பந்தர் பெருமான் ஒரு அற்புதமான பதிகம் பாடியுள்ளார். சிவாய திருச்சிற்றம்பலம்.